வணக்கம் மாணவ செல்வங்களே! நான் கனிமொழி. நாம் முந்தைய அமர்வில் இருபடி சமன்பாடு உருவாக்கம் பற்றி அறிந்தோம். முந்தைய வகுப்புகளில் இருபடி பல்லுறுப்புக்கோவைகளை அவற்றின் நடுத்தர சொற்களை பிரிப்பதன் மூலம் காரணியாக்குவதை கற்றுக்கொண்டோம். இந்த அமர்வில் இருபடி சமன்பாட்டின் தீர்வு மற்றும் வேர்களின் தன்மையை கண்டறிவது பற்றி அறிந்து கொள்வோம். கற்றுக்கொள்வீர்கள். இந்த பாடத்தை முடித்த பிறகு நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். இருபடி சமன்பாடுகளின் கருத்தையும் அவற்றின் வேர்களையும் புரிந்து கொள்ளுங்கள். இருபடி சமன்பாடுகளை தீர்க்க காரணியாக்குதல் நுட்பங்களை பயன்படுத்தவும். இருபடி சமன்பாட்டின் பாகுபாட்டின் அடிப்படையில் வேர்களின் தன்மையை தீர்மானிக்கவும். முக்கிய வார்த்தைகள்: இருபடி சமன்பாடு, காரணியாக்கம், வேர்களின் தன்மை. பாரபட்சம், தனித்துவமானது. பொதுவாக ஒரு உண்மையான எண் என்பது ஆல்பா இருபடி சமன்பாட்டின் வேர் என்று அழைக்கப்படுகிறது. a x 2 கூட்டல் b x கூட்டல் c ஈடு 0, a சமநிலை 0. x ஈடு ஆல்பா இருபடி சமன்பாட்டின் தீர்வு அல்லது அது ஆல்பா இருபடி சமன்பாட்டை திருப்திப்படுத்துவதாகவும் கூறினால் a ஆல்பா மேல் இலக்கம் 2 கூட்டல் b ஆல்பா கூட்டல் c ஈடு 0. குறிப்பு: இருபடி பல்லுறுப்புக்கோவையின் பூஜ்ஜியங்களும் a x மேல் இலக்கம் 2 கூட்டல் b x கூட்டல் c மற்றும் இருபடி சமன்பாட்டின் வேர்களும் a x மேல் இலக்க 2 கூட்டல் b x கூட்டல் c ஈடு 0 ஒரே மாதிரியானவை. ஒரு இருபடி பல்லுறுப்புக்கோவை அதிகபட்சம் 2 பூஜ்ஜியங்களையும் கொண்டிருக்கலாம். எனவே இந்த இருபடி சமன்பாடும் அதிகபட்சம் 2 வேர்களை கொண்டிருக்கலாம். உதாரணமாக 5x மேல் இலக்கம் 2 கழித்தல் 4x கழித்தல் 1 ஈடு 0 என்ற இருபடி சமன்பாட்டை கவனியுங்கள். இந்த சமன்பாட்டில் LHS அதாவது இடது கை பக்கம் x ஈடு 1 மாற்றவும். நமக்கு கிடைக்கும் அடைப்புக்குறிக்குள் x பெருக்கல் 1 மேல் இலக்கம் 2 கழித்தல் அடைப்புக்குறிக்குள் 4 பெருக்கல் 1 கழித்தல் 1 ஈடு 0. ஈடு சமன்பாட்டின் RHS அதாவது equals 35 plus 23 to 21, 223 21 14, 10 equals 35 plus 20 slash 46 21 14 equals 35 plus 20 slash 46 to 35 equals 35 plus 20 11 equals 385 plus 20 slash 11 equals 405 11 equals 36.8. ஒரு இருபடி சமன்பாட்டின் வேர்களையும் கண்டறிய இந்த அறிவை பயன்படுத்தலாம். சில உதாரணங்களை பார்ப்போம். 4x மேல் இலக்க 2 கழித்தல் 8x கூட்டல் 3 ஈடு 0 சமன்பாட்டின் வேர்களை காரணியாக்குவதின் மூலம் கண்டறியவும். தீர்வு: காரணியாக்குதல் முறையில் நடுத்தர காலத்தை பிரிக்கிறோம். முதலில் 4ஆக இருக்கும் x மேல் இலக்க 2இன் குணகத்தை 3 என்ற மாறிலியுடன் பெருக்குகிறோம். நமக்கு 4 பெருக்கல் 3 ஈடு 12 கிடைக்கும். இப்போது 12இன் காரணிகளை கண்டறியவும்.
எல்லா காரணிகளிலிருந்தும் நாம் 6ஐ 2ஆல் பெருக்கினால் தேர்ந்தெடுக்கிறோம். ஏனெனில் நாம் 6 மற்றும் 2ஐ சேர்க்கும்போது 8 என்ற நடுத்தரு காலத்தை பெறுகிறோம். 4x மேலிலக்கம் 2 கழித்தல் 2x கழித்தல் 6x கூட்டல் 3 பிரித்த பிறகு இப்போது சமன்பாட்டிலிருந்து பொதுவான சொற்களை எடுத்துக்கொள்ளுங்கள். அவை 4 இருந்து 2x ஆகும். x மேலிலக்க 2 மற்றும் 2x மற்றும் 3 6x மற்றும் 3 2x அடைப்புக்குறிக்குள் 2x கழித்தல் 1 கழித்தல் 3 அடைப்புக்குறிக்குள் 2x கழித்தல் 1. இப்போது விதிமுறைகளை எழுதுங்கள். பின்னர் 2x கழித்தல் 3 மற்றும் 2x கழித்தல் 1 பூஜ்ஜியத்துடன் சமன் செய்யவும். 2x கழித்தல் 3 ஈடு 0 அல்லது 2x கழித்தல் 1 ஈடு 0. 2x கழித்தல் 3 ஈடு 0. ஈட்டம் x ஈடு 3/2 2x கழித்தல் 1 ஈடு 0. ஈட்டம் x ஈடு 1/2. எனவே x ஈடு 3/2 மற்றும் x ஈடு 1/2 சமன்பாட்டின் தீர்வுகள். இருபடி சமன்பாட்டின் வேர்கள் 1/2, 3/2. வேர்களின் தன்மை. வேர்களின் தன்மை என்பது இருபடி சமன்பாடு பாகுபாட்டின் அடிப்படையில் இருக்கக்கூடிய தீர்வுகளின் வகைகளை குறிக்கிறது. பாகுபாடு என்பது இருபடி சூத்திரத்தில் உள்ள ஒரு சொல். இது வேர்களின் எண்ணிக்கையை மற்றும் வகைகளை தீர்மானிக்க உதவுகிறது. பாகுபாடு காட்டுபவர் அதாவது டெல்டா ஈடு b மேலிலக்க 2 கழித்தல் 4ac சமன்பாடு a x மேலிலக்க 2 கூட்டல் bx கூட்டல் c ஈடு 0 வழங்கப்பட்டுள்ளது. x ஈடு கழித்தல் b ± வர்க்கமூலம் b மேலிலக்க 2 கழித்தல் 4ac கீழ்க்கோடு 2a ஈடு கழித்தல் b ± வர்க்கமூலம் டெல்டா கீழ்க்கோடு 2a என்றால் 0ஐ விட டெல்டா பெரியது. நாம் 2 தனித்துவமான உண்மையான வேர்களை பெறுகிறோம். x ஈடு கழித்தல் b கூட்டல் வர்க்கமூலம் b மேலிலக்க 2 கழித்தல் 4ac கீழ்க்கோடு 2a கழித்தல் b கழித்தல் வர்க்கமூலம் b மேலிலக்க 2 கழித்தல் 4ac கீழ்க்கோடு 2a. அப்படியானால் டெல்டா ஈடு 0. x ஈடு கழித்தல் b கீழ்க்கோடு 2a கழித்தல் b கீழ்க்கோடு 2a அதாவது x ஈடு கழித்தல் b கீழ்க்கோடு 2a ± 0. ax மேலிலக்க 2 கூட்டல் bx கூட்டல் c ஈடு 0 என்ற சமன்பாட்டின் வேர்கள் இரண்டும் ஆகும் கழித்தல் b கீழ்க்கோடு 2a. இந்த வழக்கில் இருபடி சமன்பாடு 2 சமமான உண்மையான வேர்களை கொண்டுள்ளது என்று கூறுகிறோம். டெல்டாவை விட 0 சிறியது என்றால் அதன் சதுரம் உண்மையான எண் இல்லை. b மேலிலக்க 2 கழித்தல் 4ac
ஒரு இருபடி சமன்பாடு ax மேலிலக்க 2 கூட்டல் bx கூட்டல் c ஈடு 0 உள்ளது. இரண்டு தனித்துவமான உண்மையான வேர்கள் என்றால் b மேலிலக்க 2 கழித்தல் 4 a c 0 விட பெரியது. இரண்டு சமமான உண்மையான வேர்கள் என்றால் b மேலிலக்க 2 கழித்தல் 4 a c ஈடு 0. உண்மையான வேர்கள் இல்லை என்றால் b மேலிலக்க 2 கழித்தல் 4 a c என்பது 0 விட சிறியது. வேர்களை பற்றி புரிந்து கொள்ள சில எடுத்துக்காட்டுகளை பார்ப்போம். எடுத்துக்காட்டு 4 3 x மேலிலக்க 2 கழித்தல் 10x கூட்டல் 3 ஈடு 0 ஆகிய இருபடி சமன்பாட்டின் பாகுபாட்டை கண்டறியவும். எனவே அதன் வேர்களின் தன்மையை கண்டறியவும். தீர்வு கொடுக்கப்பட்டுள்ளது. கொடுக்கப்பட்ட சமன்பாடு ax மேலிலக்க 2 கூட்டல் bx கூட்டல் c ஈடு 0 வடிவத்தில் உள்ளது. இதில் a ஈடு 3, b ஈடு கழித்தல் 10, மற்றும் c ஈடு 3. கொடுக்கப்பட்ட இருபடி சமன்பாட்டின் வேர்களின் தன்மையை கண்டறிய பாகுபாடு சூத்திரத்தில் a, b மற்றும் c மதிப்புகளை மாற்றவும். எனவே பாகுபாடு அதாவது டெல்டா ஈடு b மேலிலக்கம் 2 கழித்தல் 4 a c ஈடு அடைப்புக்குறிக்குள் கழித்தல் 10 மேலிலக்கம் 2 கழித்தல் அடைப்புக்குறிக்குள் 4 பெருக்கல் 3 பெருக்கல் 3. ஈடு 100 கழித்தல் அடைப்புக்குறிக்குள் 12 பெருக்கல் 3. ஈடு 100 கழித்தல் 36. ஈடு 64 0 விட பெரியது. இரண்டு தனித்துவமான உண்மையான வேர்கள் b மேலிலக்க 2 கழித்தல் 4 a c 0 விட பெரியது எனில் எனவே கொடுக்கப்பட்ட சமன்பாடு 2 தனித்துவமான உண்மையான வேர்களை கொண்டுள்ளது. எடுத்துக்காட்டு 5 2x மேலிலக்க 2 கழித்தல் 4x கூட்டல் 2 ஈடு 0. சமன்பாட்டின் பாகுபாட்டை கண்டறிந்து அதன் வேர்களின் தன்மையை கண்டறியவும். தீர்வு கொடுக்கப்பட்டுள்ளது. கொடுக்கப்பட்ட சமன்பாடு ax மேலிலக்க 2 கூட்டல் bx கூட்டல் c ஈடு 0. இங்கே a ஈடு 2, b ஈடு கழித்தல் 4, மற்றும் c ஈடு 2. கொடுக்கப்பட்ட இருபடி சமன்பாட்டின் வேர்களின் தன்மையை கண்டறிய பாகுபாடு சூத்திரத்தில் a, b மற்றும் c மதிப்புகளை மாற்றவும். எனவே பாகுபாடு அதாவது டெல்டா ஈடு b மேலிலக்க 2 கழித்தல் 4 a c ஈடு அடைப்புக்குறிக்குள் கழித்தல் 4 மேலிலக்க 2 கழித்தல் அடைப்புக்குறிக்குள் 4 பெருக்கல் 2 பெருக்கல் 2.
ஈடு 16 கழித்தல் 16. ஈடு 0. இரண்டு சமமான உண்மையான வேர்கள் b மேல் இலக்க 2 கழித்தல் 4 a c ஈடு 0 எனில், எனவே கொடுக்கப்பட்ட இருபடி சமன்பாடு இரண்டு சமமான உண்மையான வேர்களை கொண்டுள்ளது. நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், மாறி x இல் ஒரு இருபடி சமன்பாடு வடிவம் ax மேல் இலக்க 2 கூட்டல் bx கூட்டல் c ஈடு 0. இதில் a, b, c ஆகியவை உண்மையான எண்கள் மற்றும் a சமனிலி 0 ஆகும். இருபடி பல்லுறுப்புக்கோவையின் பூஜ்ஜியங்களும் ax மேலிலக்க 2 கூட்டல் bx கூட்டல் c இருபடி சமன்பாட்டின் வேர்களும் a ஆல்பா மேலிலக்க 2 கூட்டல் b ஆல்பா கூட்டல் c ஈடு 0. இரண்டு நேரியல் காரணிகளின் பெருக்கத்தை ax மேலிலக்க 2 கூட்டல் bx கூட்டல் c ஈடு 0 நாம் காரணியாக்க முடிந்தால் ax மேலிலக்க 2 கூட்டல் bx கூட்டல் c a சமனிலி 0. ஒவ்வொரு காரணியையும் பூஜ்ஜியத்திற்கு சமன் செய்வதன் மூலம் இருபடி சமன்பாட்டின் வேர்களை கண்டறியலாம். இருபடி சூத்திரம் இருபடி சமன்பாட்டின் வேர்கள் ax மேலிலக்கு 2 கூட்டல் bx கூட்டல் c ஈடு 0 வழங்கப்படுகின்றன. x ஈடு கழித்தல் b பிளஸ் ஆர் மைனஸ் வர்க்கமூலம் b மேலிலக்க 2 கழித்தல் 4ac கீழ்க்கோடு 2a வழங்கப்படும் b மேலிலக்க 2 கழித்தல் 4ac 0 விட பெரியது. ஒரு இருபடி சமன்பாடு ax மேலிலக்க 2 கூட்டல் bx கூட்டல் c ஈடு 0 உள்ளது. இரண்டு தனித்துவமான உண்மையான வேர்கள் b மேலிலக்க 2 கழித்தல் 4ac 0 விட பெரியது எனில், இரண்டு சமவேர்கள் அதாவது தற்செயல் வேர்கள் b மேலிலக்க 2 கழித்தல் 4ac ஈடு 0 மற்றும் b மேலிலக்க 2 கழித்தல் 4ac 0 விட சிறியது என்றால் உண்மையான வேர்கள் இல்லை.